திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் செல்லும் மழைநீரை பயன்படுத்தி தோல் தொழிற்சாலைகள் கழிவுநீரை திறந்து விட்டிருப்பதால் சோமலாபுரம் பகுதியில் பாலாறு முழுவதும் வெள்ளை நிறத்தில் நுரை பொங்கி காணப்படுகிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜ், இந்த புகார் தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கை என்ன? விரிவான விவரங்கள். ஆம்பூர் அருகே பாலாற்றில் செல்லும் மழைநீர் பயன்படுத்தி தோல் தொழிற்சாலைகளில் திறந்துவிடப்படும் கழிவுநீரால் நுரை பொங்கி ஓடும் பாலாறு தொடர்ந்து நீராதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றூர் பகுதியில் தமிழக ஆந்திர எல்லையான நீர்பிடிப்பு பகுதிகள் கடந்த சில தினங்களாகவே பெய்து வந்த கனமழையால் பாலாற்றங்களில் ஒரு பகுதி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஆம்பூர் பகுதியில் செயல்பட்டு வரும் சில தொழிற்சாலைகளில் வெளிவரும் கழிவு நீரை நேரடியாக ஆற்றில் திறந்து விடுவதாகவும், இதனால் ஆம்பூர் மற்றும் அடுத்த சோமலாபுரம் பகுதி செல்லும் பாலாற்றில் ஆற்று நீர் முழுவதும் வெள்ளை நிறத்தில் நுரை பொங்கி நிறந்தொழிபடி காணப்படுகிறது. இதை குறித்து ஏற்கனவே விவசாயிகள் புகார் அளித்த நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் கழிவு நீரை நேரடியாக ஆற்றில் திறந்துவிடும் தோல் தொழிற்சாலைகளை சீல் வைத்து மின் இணைப்பை துண்டித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இருப்பினும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தும் பல தோல் தொழிற்சாலைகள் இதனை கண்டு கொள்ளாத நிலை ஏற்பட்டது. இதனால் பாலாற்றில் செல்லும் மழையில் வெள்ளை நீர் தோல் தொழிற்சாலையில் கழிவு நீரை கலந்து தொடர்ந்து வருவது. இதனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதனை தலையிட்டு தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.